நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணால் தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பயனாதீங்க. எப்போ பார்த்தாலும் பைன் ஃபாரஸ்ட், போட்டிங், ரோஸ் கார்டன் போன இடத்துக்கே போனால் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எப்போ பார்க்க போகிறீங்க? பழங்கி டு கொம்பை ரூட்டில் இருக்க 4 சூப்பரான பிளேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளான ஜீப் சஃபாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ல நீங்க டிராவல் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வர பிளேஸ் தான் கடுக்கன் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். விஜய் சித்து அண்ட் டீம் கொடைக்கானல் வந்தப்போ கூட இந்த பிளேஸ் போயிருந்தாங்க. இந்த பிளேஸ்க்கு நீங்க ரொம்பலாம் ட்ரெக் பண்ணி போவேன்னா ஜீப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்தா போதும் சூப்பரான வியூ பாயிண்ட்டை பார்ப்பீங்க. அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மெஹந்தி சர்க்கிள் வியூ பாயிண்ட். இதோட வியூ அல்டிமேட்டா இருக்கும். நீங்க கேங்கா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாம் அந்த ஸ்பாட்ல. அடுத்த பிளேஸ் போறதுக்கு நீங்க ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரஸ் ரைட் போகணும். இந்த பிளேஸ்க்கு பேர் தான் ரிவர் கிராஸ் பாயிண்ட். ஸோ இந்த ரிவர் நடுவில் ஜீப்பை பார்க் பண்ணிட்டு இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த 3 பிளேஸ் பார்த்து டயர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாட் சொல்கிறேன். அதான் ஃபைனல் ஸ்பாட் சேராஸ் கஃபே. நைட்டு ஸ்டார் கேசிங்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிப் காஃபியாக டீ குடிச்சிங்கன்னா செம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிளேஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொடைக்கானல் போனீங்கன்னா நான் சொன்ன பிளேசஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.